Hi friends, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Tessa Creations. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா எங்கள் வீட்டில் என்னென்ன ஃப்ளவர்ஸ் க்யூட்டாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்திருக்கேன். காலையில் இது நான் வீடியோ எடுக்க டைம் இல்லை, அறக்க பறக்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். இது சொல்லப்போனால் எவ்வளோ அழகாக தெரியுமா, ரெட் ஆரஞ்சு கலந்த இதுக்கு டேபிள் ரோஸ் வந்துச்சு. நிறைய டேபிள் ரோஸ் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் வந்துருந்துச்சு. நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், அழகாக நிறையா வந்துச்சு. அதுக்கப்புறம் சன்பேபி ரோஸ் இப்போ இருக்கான்னு தெரில, வாங்க போய் பார்க்கலாம். சன்பேபி ரோஸ் பாருங்கள், அழகாக இருக்குது. மாஷால சன்பேபி ரோஸ்னால் உங்களுக்கே தெரியும், சன்பேபி ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன தலையில் தான் வைக்க முடியாது. ஆனால் அதோட லீவ்ஸ் சொல்ல போனால் ரொம்ப சாஃப்டாக பிளாஸ்டிக் மாதிரி. நான் தொடுறதுலேயே உங்களுக்கு நல்லா பாருங்களேன், தொழில் தெரியுதுல்ல உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அது பக்கத்தாலேயே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கோழிக்கொண்டை, இங்கே பாருங்கள் கோழிக்கொண்டை. அப்படியே இப்படி வந்தால் இது வெட்டி விட்ருக்கனால இனிமேல் தான் வரும். வெட்டி விட்டனால முட்டை அதெல்லாம் வருது. அப்புறம் இதுவும் வெட்டி விட்டோம். அழகாக எல்லோ கலர் ஃப்ளவர் வந்திருக்கு. இந்த ஃப்ளவர் பறிக்கவே மனசில்லை, நம்ம தலையில் வச்சா ஒரு 2 நிமிஷத்துலேயே விழுந்துடும். ஆனால் ரோஸ் செடியில் இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லி ரோஸ் செடியிலே விட்டாச்சு. அது பக்கத்தில் இன்னொரு கோழிக்கொண்டை பாருங்கள், ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள். அப்படி அது பக்கத்தில் செவ்வந்தி இப்போ தான் பாருங்கள், இங்கே ஃபுல்லாக தூவி விட்டுருக்கேன். நான் போக வர பிச்சு போட்டுட்ருக்கேன். இந்த ஒரு இடம் மட்டும் கட் பண்ணி விடணும். எப்படி கட் பண்ணணும்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த பாட்டை கட் பண்ணணும். அப்புறம் ஃப்ளவர்ஸில் ஒரு 2-3 நாளாக வெட்டி விடணும். அப்போ தான் நல்லா க்ரோத் ஆகும். பாருங்கள் முள் செடியோட பேர் தெரிலனா நானாக ஒரு பேர் வச்சுருக்கேன், முள் செடின்னு. அப்படியே வந்தால் கீழே இருக்கிற செடியெலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுவும் நிறையா வந்திருக்கு. கனகாமரம், தக்காளி பூ விட்டுருக்கு தவிர வரவே மாட்டேங்குது. எப்போ வரும்னு தெரில, காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.